பிரியமானவர்களே, சங்கீதம் 118 17வது வசனத்திலே, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இன்னைக்கு நான் சாவாம பிழைத்திருந்து கர்த்தர் எனக்கு செய்த காரியங்களை விவரிப்பேன் என்று சொல்ல நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நீங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது, நாம் திரும்பி பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்னைக்கோ இறந்திருப்போம். ஏதோ பெரிய நோய் வந்து தான் நாம் இறக்கணும்னு இல்லை. சடுதியிலே ஒரு விபத்திலே, சடுதியிலே வருகின்ற இந்த மரணமானது நம்மை விழுங்காதபடி சாவாமல் நாம் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை விவரிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்கள் ஏராளம். பிரியமா, ஒவ்வொரு நாளுமே அது ஒரு விவரிக்க முடியாததாக இருக்கின்றது. ஆனால் நாம் சொல்ல அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையிலே யோசித்து பார்க்கும்பொழுது, ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தாவீது அப்சலோம் தன்னுடைய சொந்த மகனுக்காக பயந்து ஓடுகின்றான். அந்த இடத்திலே சவுலுக்கு பயந்து ஓடுகிறான், பெலிஸ்தியருக்கு பயந்து ஓடுகின்றான். ஆனாலும் எந்த இடத்திலுமே சாவு பக்கத்தில் வருது. ஆனால் மரித்து போகாதபடிக்கு பிழைத்திருந்து நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று இன்றைக்கு தாவீது சொல்லுகிறான். இந்த கோவிட் டைமில் பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இப்படி தான், அப்படியே ஒரு அங்கலாய்ப்போடு கூட, மரித்து போவேனோ என்ற பயத்தோடு கூட, இந்த பக்கத்தில் மரணம், அந்த பக்கத்தில் மரணம், மரண ஓலைகள் மத்தியிலே அவங்க ஆண்டவரை சேவித்து கொண்டு இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. பிரியமானவர்களே, அங்கிருந்து தப்பித்து வந்த பிறகு அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள், நான் பாவியாயிற்றே, ஆனால் நான் எப்படி இதிலிருந்து தப்பித்து வந்தேன்னு. ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கின்றார். அந்த காரியம் நிறைவேறும் அளவும் அவர் நம்மை எடுத்துக்கொள்வதில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோன்னா எனக்கென்று சில இலக்கை வைத்திருக்கிறார். சில வேலைகள் நான் முடிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆகவே எனக்கு இந்த உயிர் பிச்சையை கொடுத்திருக்கிறார் என்று நாம் ஒவ்வொருவரும் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் அதை உணர்ந்து கொண்டார்கள். அது உணர்ந்து கொண்டு கோவிட்லேருந்து வெளியே வந்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கையே மாறி போய்விட்டது. கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ ஆரம்பித்து விட்டார்கள். கடவுள் செய்த அற்புதங்கள் ஏராளம் என்று சொல்லி அவர்கள் ஊழியத்தை தாங்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை மாறுதல் நம்ம ஒவ்வொருவருக்கும் வர கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. நாம் சாவாமல் பிழைத்திருந்து ஆண்டவருடைய செய்கைகளை சொல்வதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம்.